வணக்கம். தூங்கா நகரம் சேனல் மதுரையிலேருந்து. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, பங்குனி உத்திரத்த பத்தின ஒரு வழிபாட்டு முறை தான் பார்க்க போறோம். ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வணக்கம். நம்ம ஒவ்வொரு விசேஷங்களையும் கொண்டாடுறப்போ, இந்த பண்டிகை எதற்கு? இது தெரிஞ்சுக்கிட்டு கொண்டாடுறது அப்படிங்கிறது மேலும் நமக்கு ஒரு நல்ல பலனை பெற்றுத்தரும். அந்த வகையில நம்மை தேடி வரக்கூடிய ஒரு அருமையான பண்டிகை பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது வந்து என்னென்ன வகையான சிறப்புகளை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம சிந்திக்கலாம். பொதுவா பங்குனி உத்திரம் அப்படின்னு சொன்னா, அது இன்னொரு விரதத்த பேரோட சேர்த்து நம்ம சொல்லலாம். கல்யாண விரத நாள் அப்படிங்கிறது கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, பார்வதி அம்மையாருக்கு திருமணம் நிகழ்ந்த நாள், தெய்வ யானைக்கு திருமணம் நடந்த நாள், ராமருக்கும் சீதைக்கும் நிகழ்ந்த நாள், ஆண்டாள் கல்யாணம் நடந்த நாள், இப்படி தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது இந்த பங்குனி உத்திரம். அதால அதனால இத கல்யாண விரத நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். யாருக்கெல்லாம் வந்து சீக்கிரமா கல்யாணம் ஆகணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்களோ, சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொண்ணு தேடிட்டே இருப்பாங்க, மாப்பிள்ளை தேடிட்டே இருப்பாங்க. அமையற மாதிரி இருக்கும், ஆனா அமையாது. இந்த மாதிரி தடைப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய திருமணத்தை நடத்தணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய மணமகன், மணமகள் அல்லது அவங்க வீட்டை சார்ந்தவர்கள் இந்த விரதத்தை இருக்கலாம். பொதுவா பொண்ணு, மாப்பிள்ளை அப்படிங்கிறவங்க வந்து இந்த விரதம் இருக்கிறது அதீதமான பலனை பெற்றுத் தரும். இப்பல்லாம் பல தாய் தந்தையர்களுடைய கேள்வியே என்னவா இருக்கு அப்படின்னா, எங்க பொண்ணு படிக்கலைன்னா, எங்க படிக்கலைன்னா நாங்க படிக்கலாமா? நாங்க விரதம் இருக்கலாமா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது வந்து ஒரு 50% பலனை நமக்கு பெற்றுத்தரும். பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அவர்கள் செய்தால் இன்னும் அதீதமான பலனை பெற்றுத்தரும். அதனால இது ஒரு விரத நாளாக இந்த பங்குனி உத்திரம் விரத நாள் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்படுது. பல ஆலயங்கள்ல திருக்கல்யாண வைபவம் அப்படிங்கிறது இந்த பங்குனி உத்திரத்தின் போது நடக்கும். அப்போ அங்க நீங்க போயிட்டு அந்த திருக்கல்யாணத்துக்கு வேணுங்கிற ஏதாவது ஒரு பொருளை வாங்கி அந்த ஆலயத்திற்கு வந்து நம்ம கொடுக்கலாம். அல்லது ஒரு மாங்கல்ய சரடு இருக்கு இல்லைங்களா? மாங்கல்ய சரடு வாங்கி மஞ்சள் குங்குமம் சேர்த்து அந்த திருக்கல்யாணம் பார்த்துட்டு வரவங்களுக்கு நம்ம அந்த தானமா கொடுத்தா அப்படின்னா, நம்ம வீட்ல மாங்கல்யம் கூடிய சீக்கிரமே நடக்கும், கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விரத நாள் இந்த பங்குனி உத்திர நாள். சரி, இது தவிர பங்குனி உத்திரம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர மற்றொரு தெய்வம் யாரு அப்படின்னா, முருகப்பெருமான். ஆமா. முருகன் சூரனை சம்ஹாரம் செய்ததற்கு என்ன பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு தேவேந்திரன் வந்து இரவு பகலா யோசிச்சுட்டே இருக்கிறாரு. தேவேந்திரனுக்குன்னு தேவலோகம் கிடைச்சது. தேவலோகனுக்கு பரிசா பெற்ற தேவேந்திரன் வந்து முருகனுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஆசைப்பட்டாரு. அவருக்கு போய் நம்ம என்ன பரிசை கொடுக்க போறது அப்படின்னு சொல்லி யோசிச்சாரு. அவரிடத்தில் இல்லாத ஒரு பொருளை பரிசாக கொடுக்க வேண்டும் என்று விருப்பப்பட்ட தேவேந்திரன் தான் வளர்த்த பெண்ணையே முருகனுக்கு பரிசாக கொடுக்கலாம் என்று முடிவு செய்து தேவயானையை முருகனுக்கு திருமணம் செய்து வைத்தால் நாள் இந்த பங்குனி உத்திரம் திருநாள். ஆகவேதான் வந்து நான் முதலே சொன்னேன், இது ஒரு கல்யாண குணம் நலனை அருளுகின்ற ஒரு திருநாள் அப்படின்னு. இந்த பங்குனி உத்திர திருநாள் அன்று தேவயானை கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக நடைபெறும். முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீட்டிலேயே இந்த தேவயானை திருமணம் நடைபெற்ற இடமாக அமைந்திருக்கிறது தான் முதல் படை வீடியாக விளங்கக்கூடிய தென்பரங்குன்றம் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற திருப்பரங்குன்றம். இந்த திருத்தலத்துல தேவயானி அம்மையாருடைய திருமணம் நடைபெற்றது. இன்றைக்கும் நீங்க முருகனே அங்க பாத்தீங்க அப்படின்னா, மணக்கோலத்தோடையே தான் முருகப்பெருமான் அங்கு காட்சி தருவார். அது மட்டும் இல்லாம பழனியிலையும் இந்த பங்குனி உத்திரம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஆறு படை வீட்டிலேயே இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது மிக சிறப்பானது நடைபெறுகிறது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயங்களிலுமே இந்த பங்குனி உத்திரமானது நடைபெறும். நமக்கு எங்க வாய்ப்பு இருக்குதோ அங்க போய் அங்க நடைபெறுகின்ற இந்த பங்குனி உத்திர விழாவுல நீங்க கலந்துக்கலாம். மேலும் இந்த பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு நம்ம வீட்ல எப்படி சாமி கும்பிடணும் அப்படிங்கிறத இப்போ பல பேருக்கு ஒரு கேள்வியா இருக்கும். எங்க வீட்ல வந்து கல்யாண வயசுல பொண்ணு பையன்லாம் கிடையாதுங்க. கல்யாணம் பண்ணிட்டோம். இல்ல சின்ன குழந்தைகளா இருக்கு. நாங்க எப்படிங்க இந்த பங்குனி உத்திரத்தன்றைக்கு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, எல்லோருமே இந்த பங்குனி உத்திரத்தன்று காலையில் எழுந்து நீராடி விட்டு ஆலயத்துக்கு போய் வழிபட முடிஞ்சா ஆலயத்துக்கு போய் வழிபடுங்க. அப்படி இல்ல அப்படின்னா, வீட்லயே வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்து சர்க்கரை பொங்கல் முருகப்பெருமானுக்கு வந்து நெய்வேதனம் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் அத நம்ம அக்கம் பக்கம் இருக்க ஒரு 4 பேருக்கு வந்து அத நம்ம குடுத்துட்டு,
நாமும் அதை உணவாக எடுத்துக்கொண்டு இறைவனுடைய அருட்பிரசாதமாக அதை நம்ம எடுத்துக்கொண்டு பங்குனி உத்திர திருநாளை வீட்டில் இருந்தபடியே நாம வழிபட்டு மகிழலாம். இந்த பங்குனி உத்திரத்தன்று இப்படி நாம் வழிபாடு செய்தாலும் நமக்கு இறைவன் கல்யாண குணநலன்களை அருள்வார். அது என்னங்க கல்யாண குணநலன்கள் அப்படின்னா, பொதுவா கல்யாணம் பண்ற அந்த நேரத்துல ஒரு மாப்பிள்ளையும் பொண்ணும் எப்படி இருப்பாங்க? ரொம்ப சாந்த சொரூபமா, ரொம்ப மகிழ்ச்சியா, சந்தோஷமா, யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம, எப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு மனநிலையில இருப்பாங்களோ, அது போல ஒரு மனநிலையை வாழ்நாள் முழுவதும் நமக்கு தரக்கூடிய ஒரு பலனை இந்த பங்குனி உத்திர திருநாள் நமக்கு பெற்றுத்தரும். முருகப்பெருமானின் கருணையோடு கல்யாண குணநலங்களை பெற்றுத்தரும் இந்த பங்குனி உத்திர விரதத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் எல்லா வகையான நலன்களையும் பெற்று முயலாம். இது போன்ற பல ஆன்மீக தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.